நாமக்கல் புறவழிச்சாலையை 2 கட்ட சாலைப்பணிகளை முடிவுற்ற சாலைப்பணிகளை திறந்து வைத்தும் 2 கட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நமக்கு இந்த புறவழிச்சாலையை வழங்கி இன்றைய தினம் தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்தும் அடிக்கல் நாட்ட இருக்கக்கூடிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஐயா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே, நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய நாமக்கல் மக்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய மேயர் கலாநிதி அவர்களே, துணை மேயர் பூபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் சார்பாக பங்கெடுத்து தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய NS சரவணன் அவர்களே, சென்னையிலே இருந்து வருகை தந்து திட்ட விளக்க உரை ஆற்றி இருக்கக்கூடிய இந்த துறையினுடைய தலைவர் முதன்மை பொறியாளர் செந்தில் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய சிறப்பு அலுவலர் நெடுஞ்சாலைத்துறை தொழில்நுட்பத்துறையை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் KS மூர்த்தி அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய பழங்குடியினர் நல வாரியத்தினுடைய தலைவர் கனிமொழி அவர்களே, மேலும் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே மற்றும் கிராம சாலைகளுடைய நாமக்கல் சேலம் நாமக்கல்லுடைய கண்காணிப்பு பொறியாளர் சரவணன் அவர்களே, கோட்ட பொறியாளர் அகிலா மேடம் அவர்களே, துணை பொறியாளர் பரிமளா அவர்களே, உதவி பொறியாளர் உட்பட வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே மற்றும் மாநில மகளிர் தொண்டரணியினுடைய செயலாளர் அக்கா ராணி உட்பட இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கோழி பண்ணையாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சிங்கராஜ் அவர்களே, கோழி பண்ணையாளர்கள் மார்க்கெட்டிங் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய வாங்கலி சுப்பிரமணியம் அவர்களே, முட்டை ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, லாரி உரிமையாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அவரோடு வருகை தந்திருக்கிற நிர்வாகிகள் சகோதரர் அருள் அவர்களே மற்றும் லாரி பில்டர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் தங்கவேல் மற்றும் அவருடைய நிர்வாகிகளே, டெய்லர் லாரி உரிமையாளர்களுடைய சங்கத்தினுடைய சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய ராஜேந்திரன் உட்பட அந்த நிர்வாகிகளே மற்றும் நாமக்கல் வட்ட லாரி பில்டர் அசோசியேஷனுடைய தலைவர் தங்கவேல் உட்பட வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுந்தரராஜன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே பேசுகின்ற போது அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள். இருந்தாலும் இந்த மாவட்ட மக்களின் சார்பாகவும் இந்த பகுதியினுடைய மக்களின் சார்பாகவும் தொழிலதிபர்கள் சார்பாகவும் வாகன போக்குவரத்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை வாகன உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள், கோழி பண்ணையாளர்கள் இவர்கள் அனைவது சார்பாகவும் இந்த நாமக்கல் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. ஏறத்தாழ இங்கே பேசுகின்றவர்கள் குறிப்பிட்டார்கள் இது ஒரு 15 ஆண்டு கால 20 ஆண்டு கால கோரிக்கை என்று. இந்த 20 ஆண்டு கால கோரிக்கையை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் அனுமதியை பெற்று நமக்கு நிறைவேற்றி கொடுத்து இன்றைக்கு தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாக என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 4-5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு இங்க பல்வேறு சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, புதிய சாலைகள் போடப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அதில் முக்கியமாக நம் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை சட்டமன்றத்திலே வைத்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நான் இருந்து அதை சேர்த்தினேன். நயனாமலைக்கு சாலை அமைக்க வேண்டும் என்று. இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா திமுக காரங்க வந்தாங்கன்னா சாமி கும்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அவர் ஏதோ இந்து மதத்திற்கு
அவர்களுக்கும் தொடர்பில்லாத மாதிரி சில பிரச்சாரங்களை செய்வார்கள். ஆனால் இந்த ஆட்சி அமைந்த பிறகு நாம் நாமக்கல் மாவட்டத்திலே பிரசித்தி பெற்ற நைனாமலை சாலைக்கு ஏறத்தாழ ஒரு 30 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு சாலை அமைக்கப்பட்டு அதுவும் விரைவிலே பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. இங்கே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருந்து சிறிது தொலைவிலே இருக்கக்கூடியது துறையூர் சாலை, நாமக்கல் துறையூர் சாலை. இது கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்தது. இந்த சாலையும் இன்றைய தினம் அகலப்படுத்தப்பட்டு அங்கு போக்குவரத்தை எளிதாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிபுரத்திலே புறவழிச்சாலைக்கும் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்திலே கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகள் ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் அளவிற்கான கிராம சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டு அதெல்லாம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கும் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக இந்த நாமக்கல்லில் வரலாற்று காணாத வகையில் சாலை வசதிகள். இங்கே பேசுகின்ற போது நம்முடைய மாதேஸ்வரன் குறிப்பிட்டார், திருச்செங்கோட்டுக்கும் புறவழிச்சாலை. அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இன்றைய தினம் அங்கு புறவழிச்சாலை திட்டப்பணியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கடந்த 4 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்த பணிகள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஊராட்சி ஒன்றிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய கிராம சாலைகளை தரம் உயர்த்த வேண்டும். அது உள்ளாட்சி அமைப்புகளிலே போதிய நிதி இல்லாத காரணத்தில் அது நெடுஞ்சாலைத்துறை வசம் எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அதையும் நமது மாவட்டத்தில் இன்றைக்கு நபார்டு திட்டத்தின் மூலமாக அனைத்து ஒன்றியங்கள், கொல்லிமலையிலிருந்து எருமப்பட்டியிலிருந்து பல்வேறு ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய சாலைகள் இன்றைக்கு நாம் உயர்த்தி அதை சாலையை தரம் உயர்த்தி இருக்கிறோம். மேலும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் சொன்னார், நாங்கள்லாம் போய் இது அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைத்தால் சிறிது கோபப்படுவார் என்று. கோபம் என்பது காரணம் என்னவென்றால் அதற்கும் நம்முடைய எம்பி பதில் சொல்லிவிட்டார். ஒரே மாவட்டத்திற்கு அத்தனை திட்டங்களையும் கேட்டால் அவர் தமிழ்நாடு முழுக்க பரவலாக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அமைச்சர். ஆகையால் நாங்கள் திரும்ப திரும்ப நாமக்கல்லுக்கே நானும் சட்டமன்ற உறுப்பினரும் கேட்டுக்கொண்டிருந்தால் போன உடனே கோபப்படுவார். இப்போ கூட இந்த 4வது கட்டமும் 5வது கட்டமும் சட்டமன்ற அறிவிப்பில் சேர்த்தணும்னு நான் போய் நின்னேன். ஏப்பா அவங்க நாமக்கலுக்கு எத்தனை ரோடு தான் கொடுக்கறது அப்படின்னார். அவர் கோபப்பட்டால் நாங்கள் பேச மாட்டேன், பேசுனா காரியம் கெட்டு போயிடும். நம்ம எஸ்ஓடி சொன்னார், நீங்கள் மனு கொடுத்துட்டீங்கல்ல, பேசாத போங்க, வேலை நடக்கும். ஏதாவது குறுக்க பேசுனீங்க மாட்டிக்குவீங்கன்னாரு. நாம் இப்போ அதை நாங்கள் போன உடனே மனுவை கொடுத்தா. हेलो फ्रेंड्स, मार्केट ज्ञानी लाइव फ्रॉम द ट्रेडिंग फ्लोर. देखिए नंबर्स का நிறைவு பெற்று இன்றைய தினம் அந்த பணியும் முடிந்து விட்டது. ஆக அமைச்சர் அவர்கள் நமக்கு இந்த அளித்திருக்கக்கூடிய இத்தனை வசதிகளும் இந்த சாலைகளை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 4வது கட்டம் 5வது கட்டம் என்பது இங்கு மோகனூர் ரத்துவாடியையும் பரமத்தி சாலையும் இணைப்பது. இதற்கு இன்றைய தினம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்கிறார். ஆக தொடர்ந்து நாம் கேட்ட இந்த நாமக்கல்லுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக நாங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொன்னால் அது மிகையாகாது. அதை தான் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இன்றைய தினம் இங்கே குறிப்பிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த புறவழிச்சாலை அமைந்தது என்றால் இதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது. கரெக்டாக 2022ஆம் ஆண்டு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சேலத்திலே திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்கின்ற நிகழ்ச்சி. காலையிலே மாண்புமிகு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் என்னை தொலைபேசியிலே அழைத்தார். நீ ஈரோடு இடைத்தேர்தல் பணியிலே இருக்கிற, நீ முதலமைச்சருடைய ஆய்வு கூட்டத்திற்கு வர வேண்டாம் என்று முதலமைச்சர் சொல்லிவிட்டார். ஆனால் ஈரோடு இடைத்தேர்தல் பணியில் நீ ஈடுபட வேண்டும். நீ என்ன கோரிக்கை வைக்கிறாய் முதலமைச்சரிடத்திலே அதை என்னிடத்தில் சொல், நான் அதை பெற்று தருகிறேன்.
ஆனால் இடைத்தேர்தல் பணியை நீ பார்க்க வேண்டும், சேலத்திற்கு வர வேண்டும் வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது நான் அமைச்சரிடத்தில் கேட்டேன், எனக்கு ஒரே கோரிக்கை, நீண்ட காலமாக இந்த நாமக்கலுக்கு இந்த புறவழிச்சாலை அமைக்கப்படாது இருக்கிறது. இந்த 5 கட்ட புறவழிச்சாலையும் இப்பொழுது நாங்கள் திட்டம் மதிப்பீடு, அப்பொழுது நிலம் கையகப்படுத்தவில்லை, அதற்கு பணம் வேண்டும். திட்ட மதிப்பீடு செய்யவில்லை, அதற்கு பணம் வேண்டும். இத்தனை பிரச்சனைகள் இருந்தது. இதையெல்லாம் நீங்கள் தீர்த்து முதலமைச்சரிடத்திலே தெரிவித்து எனக்கு இந்த சாலையை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டேன். அப்ப சொன்னார், நீ நான் கேட்டதுக்காக என் துறையிலே முதல்ல கோரிக்கை வச்சுட்டியான்னு கேட்டார். உடனடியாக அரை மணி நேரத்தில் அதுதான் அமைச்சர் ஐயா அவர் முதலமைச்சரிடத்திலே தெரிவித்தார். முதலமைச்சர் என் தொலைபேசிக்கு லைன்ல வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார், இன்னைக்கு சேலத்திலே நடக்கக்கூடிய ஆய்வில் தலைமை செயலாளரும் வருகிறார், அப்பொழுது இதற்கான பணிக்கு நான் ஆணையிடுகிறேன், நீ ஈரோடு இடைத்தேர்தல் வேலையை செய்யலாம் என்று சொன்னார். சேலத்திலே நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஆணையிட்டார், நாமக்கல் புறவழிச்சாலை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும், திட்ட அறிக்கையை தயாரிக்க வேண்டும், நிலத்தை கையகப்படுத்த பணம் ஒதுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு 2022 5 கட்டங்களாக நிறைவேற்றப்படும் என்ற அரசாணையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் போட்டார். அந்த அரசாணையை போட்டு சும்மா விடல, ஏறத்தாழ நிலங்க கையகப்படுத்துறப்ப எந்த விவசாயிகளுக்கும் நாங்கள் மனம் கோணாம பணம் கொடுத்தோம். இந்த 400 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கினார். எந்த இடத்திலும் விவசாய பெருமக்கள் ஐயோ எங்கள் நிலத்தை எடுத்து விட்டார்களே என்கின்ற கோரிக்கை இல்லாமல் அவர்களுக்கான அந்த இழப்பீடு தொகையை முழு தொகையும் நாம் வழங்கி அவர்களுடைய வரவேற்போடு இன்றைய தினம் இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காகவும் இந்த 5 கட்ட சாலைகள் அமைப்பதற்காகவும் ரூபாய் 400 கோடியை தமிழ்நாட்டில் ஒரு சாலை பணிக்கு 400 கோடி ஒதுக்கப்பட்ட மாவட்டம் என்று கேட்டால் அது நாமக்கல் மாவட்டம் தான். 400 கோடியை ஒதுக்கிய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. எத்தனை நன்றி தான் நான் உங்களுக்கு சொல்லுவது. அதுக்கடுத்தது இந்த நாமக்கல் மாவட்டமானது சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து 1996ஆம் ஆண்டு தனி மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் பிரிந்தது. அப்பொழுதும் எந்த ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தனி மாவட்டமாக பிரிந்தது. ஆனால் பிரிந்தவுடன் உடனே அந்த ஆண்டில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கட்டினார்கள், மாவட்ட பெருந்திட்ட வளாகம் கட்டினார்கள், எஸ்பி ஆபீஸ் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே 2000 நடந்தது. அதுக்கப்புறம் இப்பொழுது 2021 ஆட்சி நடந்த பிறகுதான் நமது நாமக்கல் மாவட்டம் ஒரு முழுமையான வளர்ச்சி எட்டத்தக்க வகையில் இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் வந்தது. முதலிலே நமது நாமக்கல் மாவட்டத்திற்கென்று தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் கடன் பெற வேண்டும், பயிர்க்கடன் வழங்க வேண்டும், எது சொன்னாலும் நாம் சேலம் மாவட்டத்திற்கு தான் செல்ல வேண்டும். மகளிர் சுய உதவிக்குழு கடன் வேண்டுமா, அதுவும் சேலம் மாவட்டத்திற்கு தான் செல்ல வேண்டும். இந்த நிலையை மாற்றி நாமக்கல் மாவட்டத்திற்கென இப்பொழுது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கப்பட்டு 30 கிளைகளோடு ஏறத்தாழ 7000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்திற்கென தனி ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. இது அதுக்கடுத்ததாக நாமக்கல் மாவட்டத்திற்கு தனியாக ஒரு பால் பண்ணை 100 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன பால் பண்ணை மோகனூர் சாலையிலே கட்டப்பட்டு வருகிறது. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய NDDB நிறுவனம் சீமென் கம்பெனியோடு இணைந்து ஜெர்மனி தொழில்நுட்பத்தோடு தமிழ்நாட்டில் முறையாக ஆட்டோமிஷன் சிஸ்டத்தின் மூலமாக அதிநவீன பால் பண்ணையும் இங்கு நாமக்கல் மாவட்டத்தில் இப்பொழுது மோகனூர் சாலையிலே கால்நடை பராமரிப்பு கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டு அதுவும் அடுத்த மாதம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறக்க வைக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து காவேரி ஆத்து கரையிலே இருக்கக்கூடியது மோகனூர். அங்கு குடிநீர் பிரச்சனை, காவேரி கரையிலே இருக்குது மோகனூர். ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணி இல்லை. அதை நிறைவேற்றும் பொருட்டு அம்ருத் திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து மோகனூர் பேரூராட்சிக்கு மட்டும் தனியாக 25 கோடி ரூபாய் செலவிலே தனி குடிநீர் திட்டம். நாமக்கல் நகராட்சி இன்றைய தினம் மாநகராட்சியாக உயர்த்தி இருக்கிறோம். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியும் புதுச்சத்திரம் பகுதியும் இணைத்து மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை இருந்தது. 850 கோடி ரூபாயில் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு ராசிபுரமும் புதுச்சத்திரம் பகுதியிலும் எந்த கிராமத்திலும் எங்களுக்கு நல்ல தண்ணி பிரச்சனை இல்லை, அனைவருக்கும் நல்ல தண்ணி கிடைக்கிறது என்ற நிலையை உருவாக்கி 850 கோடி ரூபாயில் புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். நாமக்கல் புதிய பேருந்து நிலையம்,
சென்ற ஆட்சியிலே எடுத்தார்கள், போட்டு விட்டார்கள், செயல்படுத்த முடியவில்லை. புதிய பேருந்து நிலையத்தை அமைத்திருக்கிறோம். இந்த புறவழிச்சாலையும் புதிய பேருந்து நிலையம் இதையும் இணைத்தால் இந்த நாமக்கல்லில் மைய பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் குறையும். சிப்காட் தொழில்பேட்டைக்கு நிலம் கையகப்படுத்தி கண்டறியப்பட்டு இது ஒரு தொழில் நகரமாக உருவாவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் ராசிபுரத்தில் டைட்டில் பார்க், திருவண்ணாமலைக்கு அடுத்தது ராசிபுரத்தில் டைட்டில் பார்க். நீண்ட காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து போதமலைக்கு சாலை போடாத பகுதியில் 145 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கு விபத்து காலத்தில் மக்களை இங்கே கொண்டு வரணும். விபத்தில் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னா பெரிய சிரமம். அதே மாதிரி மகப்பேறு காலத்தில் பிரசவ வலி எடுத்து விட்டால் கொல்லிமலையிலிருந்து கீழே வருவது சிரமமாக இருந்தது. இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அங்கு கோரிக்கை வைத்து கொல்லிமலையில் தனியாக ஒரு இரத்த வங்கியை உருவாக்கி விபத்து காலத்திலும் மகப்பேறு காலத்திலும் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு தனி இரத்த வங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வரலாற்றில் எத்தனையோ ஆண்டு காலம் இந்த நாமக்கல் மாவட்டம் பிரித்தானாலும் இந்த 4 ஆண்டு காலத்தில் தான் இந்த நாமக்கல் மாவட்டம் ஒரு முழுமையான வளர்ச்சி பெற்றிருக்கிற மாவட்டமாக உருவெடுத்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் எங்களால் இயன்றவரை மக்களுடைய தேவைகளை தீர்த்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த புறவழிச்சாலை பணிக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு வருகை தந்து கேட்ட உடனே தேதி கொடுத்து இங்கு வருகை தந்து நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் அனைவர் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு மிகு நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு